ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். அல்லேலூயா. அப்போ பாருங்க, பேதுரு எழுதுகிறார், இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. போன தடவை உங்களுக்கு நான் எடுத்து காண்பிச்சேன், வாலிபனே உன் வாலிபத்தில் சிருஷ்டிகரை நினை. அல்லேலூயா. வேற எதுவும் நினைக்காத. வாலிபனே, வாலிப பெண்ணே, உன் வாலிபத்தில் சிருஷ்டிகரை நினை. வேற எதுவும் நினைக்காத. அவரை நினைச்சா சிறந்ததை அவர் கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஏன்? தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பும். அல்லேலூயா. தீங்கு நாள் என்று சொல்லும் பொழுது பல காரியங்கள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு நான் போன தடவை நான் எடுத்து காண்பித்தேன், முதிர் வயது என்பது ஒரு செயல்பட முடியாத, தேவனுக்கென்று செயல்பட முடியாதபடி வாலிபத்தில் நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுட்டு வயசான காலத்தில் கோயிலுக்கு பக்கத்தில் இருந்து, கோயில் திறக்கும் போதெல்லாம் உள்ளே இருந்து நம்ம வாழ்க்கையை நடத்திடலான்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த நேரம் வாலிபத்தை வீண் பண்ணிட்டோமே, கர்த்தருக்குன்னு ஒன்றும் செய்ய முடியலையே. அல்லேலூயா. கர்த்தருக்குன்னு ஒன்றும் செய்ய முடியலன்னு அப்போ மனம் வருந்துவது ஒரு தீங்கு நாள். அல்லேலூயா. இல்லையா? நான் அதை அடிக்கடி நினைக்கிறேன். நான் அடிக்கடி நினைக்கிறேன். கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரன்ற மாதிரி வாலிபத்தில் ஒரு ஆட்டம் போட்டாச்சு. அல்லேலூயா. நல்ல வேலையா 40 வயசில் கர்த்தரை அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. அப்போது அந்த முதி இப்போ என்னன்னு இப்போ பார்த்தீங்கன்னா, கரண்ட்டு போனவுடனே என்ன ஆகுது? முடியல, திணறுது, வெறுத்து ஊற்றுது வெயிலுக்கு. கிராமத்தில் இருக்கிறீங்க, கண்ணுக்குட்டி என்ன பண்ணோம்? துள்ளும் இல்லையா? துள்ளுமா துள்ளாதா? ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கிறீங்க. நீங்களாம் மாடு பார்த்ததில்ல, கண்ணுக்குட்டியும் பார்த்ததில்ல. நான் சென்னையில் இருக்கிறவன், நான் தான் சொல்லணுமா உங்களுக்கு? கண்ணுக்குட்டி என்ன பண்ணா? துள்ளும். மாடு என்ன பண்ணா? மெதுவாக போகும். அல்லேலூயா. அதான் கண்ணுக்குட்டி. வாலிபனே உன் வாலிபத்தில் சிருஷ்டிகரை நினை. ஏன்? முதிர் வயது ஒரு வகையில் தீங்கினால் கர்த்தருக்கென்று உன்னுடைய முழு பலத்தோட உனக்கு வேலை செய்ய முடியாது, ஓட முடியாது, ஓடி வர முடியாது. முழு பலம். ஏன்னா ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. அதனால தான் நான் உங்களுக்கு எடுத்து காண்பிச்சேன். அவ்வளவு பெரிய மகிமையின் தேவன் யாக்கோபுக்கு தரிசனமாகி யாக்கோபுகிட்ட ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வரும் வரை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவதில்லை. அவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம். அவ்வளவு பெரிய தேவன் ஒரு தரிசனத்தின் மூலமாய் அவனை சந்தித்து அவ்வளோ பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. ஆனால் யாக்கோபு ராகேலை பார்த்ததும் மதிமயங்கி போய் விடுகிறான். அல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சேன். அதனால தான் நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை சபையிலே ஒரு வாக்குத்தத்தத்தின் மூலமாக சந்திக்கலாம், இல்லை உங்களுடைய பிசாசின் கிரியிலிருந்து விடுதலையாக்கி உங்களை சந்திக்கலாம், இல்லை ஒரு வியாதியினுடைய பிடியிலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்கி உங்களை சந்திக்கலாம், இல்லை தேவன் உங்களை ஒரு கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வந்து உங்களை சந்திக்கலாம். இப்படி பல விதத்திலே தேவன் உங்களை சபையிலே வார்த்தைகள் மூலமாக, வல்லமை மூலமாக, அதிசயங்கள் மூலமாக, அற்புதங்கள் மூலமாக உங்களை சந்தித்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிட்ட பிறகு உங்களை வேற எதுவுமே கவர்ந்து இழுக்க முடியாதபடி உங்கள் இருதயத்தை எல்லா காவலோடும் நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும்.
அல்லேலூயா. எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக் கொள்ளுங்கள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். தடுமாற வைக்கலாம், ஆனா உறுதியாய் இருக்க வேண்டும். விசுவாசத்திலே, தேவன் மீது இருக்கிற விசுவாசத்திலே நீங்கள் என்ன பண்ண வேண்டாம்? உறுதியாய் இருக்க வேண்டும். அதனாலதான் சொல்றாரு, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் கர்த்தருடைய கூடாரத்தில், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் கர்த்தருடைய கூடாரத்தில். 24 எடுங்க, சங்கீதம் 24 பாருங்க. அவர் சொல்றாரு பாருங்க, 24:4. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலை நிற்பான். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவனும். ஹல்லேலூயா. மாயை இவர் சொல்றாரு இல்லையா பிரசங்கி, இளவயது வாலிபமும் இளவயதும் மாயை, மறைந்து போகக்கூடியவைகள் அவைகள். ஹல்லேலூயா. அவ என்னது? மாயை. வாலிபமும் இளவயதும் மாயை. அப்ப இளவயது ராகேலை பார்த்து அவன் மதிமயங்கி போய் தானே வாலண்டியரா தானே என்ன பண்றான், லாபானிடத்திலே சொல்லுகிறான், ராகேலுக்காக நான் 7 வருஷம் உங்ககிட்ட நான் அடிமையா இருக்கிறேன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. மகிமையின் தேவனுடைய வாக்கு தத்துவம், அப்பேற்பட்ட வாக்கு தத்துவம், அற்புதமான வாக்கு தத்துவம். அந்த அற்புதமான வாக்கு தத்துவத்தை மறக்கடிக்கிறது, கவர்ந்து இழுத்து விட்டால், ராகேல் கவர்ந்து இழுத்து விட்டால். அல்லேலூயா. மதிமயங்கி போகிறான். அப்போ இதை நான் சொல்லல, வேதமும் சொல்லுது. எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இன்னைக்கு வேதம் அதை சொல்லுகிறது, நான் எடுத்து காட்டுறேன். ஆனா மரியாதை தேவதூதன் சந்திச்சு புருஷனை அறியாத அந்த கன்னி மரியாதையிடத்திலே ஒரு தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறான். அப்போ அவ சொல்றா, மரியாள் சொல்லுறா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. மிகப்பெரிய போராட்டம் அவளுடைய வாழ்க்கையில, மரியாளுடைய வாழ்க்கையில. அந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாக மிகப்பெரிய போராட்டம் அவளுக்கு வரும், நிந்தை வரும், அவமானம் வரும். ஆனால் அப்ப கூட அவ என்ன சொல்றா, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, நான் ஆண்டவருக்கு அடிமை. இங்க என்ன, இந்த அடிமைத்தனம் எப்படி இருக்குது? இந்த அடிமைத்தனம் எப்படி இருக்குது? ஆண்டவருக்காக அடிமைத்தனப்படுவது எப்படி இருக்குது? ஒரு பெண்ணுக்காக அடிமைத்தனம் படுவது எப்படி இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். அவர் சொல்றாரு, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள், என்னை சிநேகிக்கிறவர்களை சிநேகிப்பேன், நிலையான பொருளும் ஐஸ்வர்யமும் நிலையான பொருளும் கனமும் என்னிடத்திலே உண்டு, பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கலாம் என்னுடைய பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கலாம் என்னுடைய வருமானம் நல்லது. அல்லேலூயா. அப்ப வாலண்டியரா போயிட்டு என்ன பண்றான், 20 வருஷம் யாக்கோபு அடிமைத்தனத்தில் இருக்கிறான். ஆனா அவனுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்களை அவன் சந்திக்கிறவனா இருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு சில காரியங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதை நீங்க மனசுல ஆழமாய் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 1வது வசனம் படிங்க. எபிரேயர் 1:1. பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். போதும் பாருங்க என்ன சொல்றாரு. எபிரேயருக்கு எழுதின ஆசிரியர் என்ன சொல்றாரு, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அழகா எழுதியிருக்கிறாரு. பூர்வ காலங்களில், பழைய காலங்களிலே, பழைய வருஷங்களிலே, முற்காலங்களிலே பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாக தன்னுடைய திருவுளம், தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்தின தேவன். அல்லேலூயா. வெளிப்படுத்தின தேவன். அப்படின்னா
அவர் என்ன பண்றாரு, நம்மை குறித்து நாம் ஆசீர்வாதமா இருப்பதை குறித்து அவர் திருவுளம் பற்றுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். நேற்று என்னுடைய நண்பன் சொன்னாரு, நான் போய் சுவிசேஷத்தை எடுத்து சொல்றேன், என்னை யாரும் மதிக்கலை அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு என்ன போதிச்சாங்கன்னா, முதல்ல நீ ஒரு ஆசீர்வாதமான நிலைமைக்கு கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார் என்பதை நீ விசுவாசிக்கணும். அல்லேலூயா. உன் வாழ்க்கை ஒரு விதத்தில் மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்படி ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது நீ போய் அதை மற்றவங்களுக்கு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, அதை காது கொடுத்து கேட்பாங்க. நீயே பசி, பஞ்சம், பட்டினி, ஒரு ஆசீர்வாதம் இல்லாத, ஒரு விடுதலை இல்லாத நிலையில போய் நீ மற்றவங்களுக்கு நீ ஆண்டவரை குறித்து சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? முதல்ல நீ நல்லா இரு, அப்புறம் எங்களுக்கு சொல்லுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. சொல்லுவாங்களா இல்லையா? நாம ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழாம நாம பல போராட்டங்கள் மத்தியில் இருந்து நம்ம போய் மற்றவங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கும் போது என்ன சொன்னார்? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக செய்வேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும், அது வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும், அது பூமியின் தூளத்தினையாக இருக்கும், அது கடற்கரை மணலத்தினையாக இருக்கும், அது எண்ணி முடியாததாக இருக்கும். நீ ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். யாருக்கென்று? கர்த்தருக்கென்று நீ ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையிலே உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும், ஒரு இரக்கம் இருக்க வேண்டும், ஒரு தயவு பாராட்டுகிறவனாக நீ மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவனாக இருக்க வேண்டுமே. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. சாதாரணமான வாழ்க்கையில் அதைத்தான் சொல்றாரு. பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்க தரிசிகள் மூலமாக தன்னுடைய திரு உலத்தை பற்றின தேவன் சொல்லி கொடுத்திருக்கிறார். இப்படி வாழு, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக செய்வேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், நீ பெருகுவாய், வலப்புற இடப்புற எல்லா பக்கத்திலும் நீ பெருகுவாய். அல்லேலூயா. நிறைய பேர் தேவைக்கு ஆலயத்துக்கு தேவைகளை பெற்றுட்டு அதுக்கப்புறம் கர்த்தரை மறந்து போறது. அல்லேலூயா. மறுபடியும் உலகத்துக்குள்ள போயிடுறது, தேவைக்கு மட்டும் வர்றது சபைக்கு. ஆண்டவர் அதை மகிமைப்படுத்துறதா? அது கனஈனம் பண்ணுவது. அது அல்லேலூயா. அத கனஈனம் பண்ணுவது. ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, அப்படி பேசுற தேவன் எதுக்கு பேசுறாரா? நமக்கு நித்திய கீர்த்தி உண்டாகும்படி பேசுகிறார். நித்திய கீர்த்தினா அது மாறாதது, அசையாதது, உறுதியா இருக்கிற ஒரு நித்திய கீர்த்தியை நமக்கு கொடுக்கும்படி அவர் பேசுகிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 63வது அதிகாரம் வசனம் 9 படிங்க. 63:9. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அல்லேலூயா. நாம் நெருக்கப்படும் பொழுது அவரு நெருக்கப்பட்டாராம். அல்லேலூயா. அப்படி நெருக்கப்பட்டு கூட அவர் நம்மேல் வைத்த பரிதாபத்தின் நிமித்தம் நம்மளை மீட்டு பூர்வ காலங்களில் எல்லாம் அவர் என்ன பண்ணாரா? தூக்கி சுமந்து வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14வது வசனத்துல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இப்படி நீவரி உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். 12வது வசனம் படிங்கம்மா. 12மா 12:13. அவர்கள் நடுவிலே நம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி நமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்தர வழியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே? போதும் பாருங்க. அவர் என்ன சொல்றார்? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வெளியிலே கொண்டு வரும் பொழுது என்ன நடந்துதான்? அவர்கள் நடுவில் தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி
யாருக்கு நித்திய கீர்த்தியை உண்டு பண்ணும்படி? நமக்கு நித்திய கீர்த்தியை உண்டு பண்ணும்படி உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்தார். அந்த செங்கடலை பிளந்து அந்த ஜனங்களை அப்படி வழி நடத்துறது, இந்த ஜனங்களுக்காக அவர்களுடைய தேவன் செங்கடலை பிளந்தார். அல்லேலூயா. நமக்காக நான் இப்பவும் சொல்றேன், செங்கடல்னா நம்ம வாழ்க்கையில நமக்கு முன்பாக இருக்கிற ஏராளமான போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் செங்கடல் தான். அல்லேலூயா. ஜெபிக்கும் போது செங்கடல்கள் பிளந்து போகட்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு முன்பாக வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அது செங்கடல் போல நான் கடக்க முடியாதபடி இருக்கிறது. அந்த செங்கடல்கள் பிளந்து போக வேண்டும். அல்லேலூயா. எனக்கு என்னுடைய வழியிலே காட்டத்தி மரங்கள் இருக்கிறது, அது வேரோடு பிடுங்கப்பட்டு கடலின் ஆழத்திலே நடப்பட வேண்டும். அல்லேலூயா. ஜெபிக்கிறது இப்படி நீங்க ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு குதிரை வனாந்தர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களிலே நடக்க பண்ணினார் அவர். அல்லேலூயா. உன் கால் இடராது, உன் வழியை நீ கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே உன் வழியை வாய்க்க செய்வார், உன் பாதைகளை அவர் செவ்வாய்ப்படுத்துவார். உன் கால் இடராதபடி, பள்ளம் மேடெல்லாம் இல்லாதபடி ஒரு சமமாக்கி கொடுக்கிற ஒரு அற்புதமான தேவன் சொல்லுகிறாரு. நான் பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்க தரிசிகள் மூலமாக என்னுடைய திருவுளத்தை நான் பேசியிருக்கிறேன். அதை கவனிச்சு படிங்க, விசுவாசிங்க, என்னை விசுவாசிங்க, என்னை நம்புங்க, என்னை ஆராதனை பண்ண, எனக்கு துதிங்க. வேற எதுவும் உங்களை கவர்ந்து இழுத்து உங்களை அழித்து போடாதபடிக்கு, அடிமைப்படுத்தாதபடிக்கு இந்த வேத வசனங்களில் இந்த மகிமையை, மாட்சிமையை, மகத்துவத்தை நீங்க கண்டு பிரம்மியுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதை எங்க நம்ம பார்க்கறோங்கிறது, சபையில இருந்து வெளியில கால் எடுத்து வச்சதுமே கர்த்தரை மறந்துடுது. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறதும் உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் அவ்வளவு நம்ம என்ன பண்ணுது, திசை திருப்புகிறது, மடை மாற்றுகிறது, வழி தவற நம்ம செய்கிறது. நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. 6:16 எடுத்து படிங்க. வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து அவைகளில் நல்ல வழி, அல்லேலூயா, அவைகளில் நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடுவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். அல்லேலூயா. யாக்கோபு எழுதி வச்சிருக்குது. யாக்கோபை நான் சந்திக்கிறேன், யாக்கோபை நான் என்ன பண்றேன், நான் சந்திக்கிறேன், சந்திச்சு அவ்வளோ பெரிய வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறேன். ஆனா அந்த யாக்கோபு என்ன பண்ணிடுறான்? அல்லேலூயா. வழி மாறிடுறான், ஒரு தடுமாற்றம் அவனுக்கு நடக்கிறது. அல்லேலூயா. ஆனா பாருங்க, இதுல ஒரு பெரிய ஒரு எப்படிப்பட்ட காரியம் பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? வழியில நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழியிலே நடவுங்கள், நல்ல வழியிலே நடக்க வேண்டும். அப்போ யாக்கோபு அவர் எந்த இடத்துல சந்திக்கிறாரு, எந்த இடத்துல சந்திக்கிறார் அவரே சொல்றாரு, ஆண்டவரே சொல்றாரு பாருங்க. உபாகமம் 32 எடுங்க. உபாகமம் 32 9-14 வரைக்கும் படிங்க. உபாகமம் 32 9-14 வரைக்கும் படிங்க. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. யாரு? யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். அவனை நல்லா கவனிக்கணும். பாழான நிலத்திலும் ஊளையிடுகிற வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தன்னுடைய கண்ணின் மணியை போல அவனை காத்தொருளினார். அல்லேலூயா. இருங்க. அவனை எங்க கண்டுபிடிச்சாரா? பாழான நிலம்,
ஊளையிடுதலும் வெறுமையுமான அவாந்தர நிலம். அல்லேலூயா. அங்க மனுஷன் சஞ்சரிக்கிறது இல்ல, நரிகளும் ஓநாய்களும் ஊளையிடுகிற தேசம், அவாந்தரமான தேசம். அதை கடந்து அவன் சீரியா தேசத்துக்கு போக வேண்டும். அங்க இருட்டி போகிறது. அங்கே அவனை சந்திக்கிறார், கர்த்தர் அவனை சந்திக்கிறார். அல்லேலூயா. நல்லா நீங்க கவனிக்கணும். இன்னைக்கு நீங்க எங்க இருக்கிறீங்க? எங்க இருக்கிறீங்க? உங்க வீடு எல்லாம் எங்க இருக்குது? நல்ல வீட்டில் இருக்கிறீங்க, நல்ல எல்லாமே மார்க்கெட்டு பக்கத்தில் இருக்குது, ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குது, துணிக்கடை பக்கத்தில் இருக்குது, நகைக்கடை பக்கத்தில் இருக்குது, காய்கறி கடை பக்கத்தில் இருக்கு, எல்லாம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நீங்க என்ன பண்றீங்க? வீடு பார்த்து தூரமா இருக்குதா கிட்டவா இருக்குதா, எல்லாம் கிட்ட இருக்குதான்னு பார்த்து தான் வீடு பிடிக்கிறீங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பாழான நிலத்திலும் ஊளையிடுகிற வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அல்லேலூயா. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நாம வசதியான இடத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆனா தேவனுடைய பார்வையிலே இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது. அல்லேலூயா. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் சௌகரியமா இருக்கிறோம், வசதியா இருக்கிறோம், நமக்கு ஒண்ணும் வராது. இல்ல, இந்த உலகம் தேவனுக்கு முன்பாக தேவன் சொல்லுகிறார், இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரு பெண் தனியா போய் இருக்க முடியுமா? ஒரு ஆண் கூட இன்னைக்கு தனியா இருக்க முடியாது. அல்லேலூயா. இந்த உலகத்துல பச்சை பிள்ளைங்களை கூட யாரும் விட்டு வைக்கிறது இல்லை. அல்லேலூயா. வயசானவங்களை விட்டு வைக்கிறது இல்லை. இந்த உலகத்துல உலகம் வேசித்தன ஆவினாலே நிறைந்ததாய் இந்த உலகம் இருக்கிறது. அதுதான் அவாந்தரமும் பாழுமான தேசம். ஓநாய்களும் நாய்களும் நரிகளும் ஊளையிடுகிற இந்த தேசத்திலே நம்மை கண்டுபிடித்து நம்மை கண்ணின் மணியை போல வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த எண்ணங்கள் இருக்குது? நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்த பூமியில ரொம்ப சௌகரியமா வசதியா எல்லா வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நினைச்சிருக்கோம். டிவியை நீங்க பாத்தீங்கன்னா டிவியில் நீங்க கேட்கிற செய்திகள் எல்லாம் அவ்வளவு மோசமான அது செய்திகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் பாருங்க என்ன சொல்றாரு, பவுல் கூட பாருங்க இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. 28 ரோமர் 1:28 என்ன சொல்றாரு, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அப்புறம் பாத்தீங்கன்னா 29 பாத்தீங்கன்னா இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமா இருக்கிறது, நம்மை சுற்றி சூழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகஞ்சருமாய் துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இது எங்க பேசுறாரு? நகரத்துல, ஒரு நகரத்துல என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்றாரு. மனுஷனுடைய பாவ சுபாவங்கள், தேவனை அறியாத மனுஷனுடைய பாவ சுபாவங்கள் எப்படி இருக்குது? இவ்வளவு இருக்குது. 24 விதம் நான் எழுதி வச்சிருக்கேன். 24 விதமான காரியத்தை பவுல் இங்க எழுதுகிறார். இப்படிப்பட்ட இந்த உலகத்துல தான் இருக்கிறீங்க. இது அவாந்தரமும் ஊளையிடுகிற பாழான ஒரு தேசத்தின் மத்தியில தான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை ஆசீர்வதித்து கண்ணின் மணியை போல காத்து நம்மளை பாதுகாத்து வருகிறார். ஹல்லேலூயா. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க பல இருக்குது சிட்டி, எங்க பார்த்தாலும் லைட்டு, எங்க திரும்பினாலும் ஹோட்டல் இருக்குது, எதை வேணா சாப்பிடலாம், எதை வேணா வாங்கலாம். ஆனா இதன் மத்தியிலே இப்படிப்பட்ட மனிதர்கள் இப்படிப்பட்ட மனித சுபாவங்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இது அவாந்தர வெளி, இது பாழான தேசம், இது ஊளையிடுகிற தேசமா தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. டிவியை பாருங்க, பேப்பரை பாருங்க. பேப்பர்ல பாத்தீங்கன்னா அது பார்க்கிற செய்திகள்லாம் மனுஷர்கள் செய்கிற காரியமா இருக்குதா? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கோ இன்னொரு மனுஷிக்கோ செய்கிற காரியங்கள் தான் பேப்பர்ல வருதா? அதை நீங்க படிக்கிறீங்களா? எவ்வளவு வஞ்சகம், எவ்வளவு கொலை வெறி, எவ்வளவு ஜாதி வெறி, எவ்வளவு மத வெறி, எவ்வளவு பண வெறி, எவ்வளவு பெருமை ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில.
வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறதா இல்லையா? அப்ப இது அவாந்தர தேசமா, பாலான ஊழையிடுகிற அப்படிப்பட்ட தேசமா இல்லையா? எங்க அப்படிப்பட்ட இடத்துலதான் உங்களை தேவன், யாக்கோபை தெரிந்து கொண்ட தேவன் நம்மையும் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நாம நினைக்கிறோம் வீட்டை பூட்டிட்டோன்ட்டு. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் வீட்டை கட்டுவருடைய பிரயாசம் விருதா. நகரத்தை காவலாகில் நகரத்தை காவல் காக்கிறவருடைய பிரயாசம் விருதா. அதனாலதான் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? பாலான நிலத்திலும் மூளையிடுகிற வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார். அப்படி கண்ணின் மணியை போல அவர் பாதுகாத்தார். யார? யாக்கோபை பாதுகாத்தார். அது மாத்திரமல்ல, அவர் எப்படி 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 பேசுறாரு பாருங்க. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகள் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரை அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு கூட இல்லை. அல்லேலூயா. அடுத்ததை பாருங்க, எப்படிப்பட்ட டிஸ்பிரிஷன் பாருங்க, எப்படி பேசுறார் பாருங்க. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலின் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாலிருந்து வடியும் எண்ணெயும் அவனுக்கு உண்ணும்படி கொடுத்தார். அல்லேலூயா. பசுவின் வெண்ணையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டு குட்டிகள், ஆட்டு கடாக்கள், வெள்ளாட்டு கடாக்கள், இவளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையும் ரத்தம் போன சுயமான திராட்சை ரசத்தையும் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அவனை தெரிந்து கொண்டு அவனை அப்படி நடத்தினாரு. அதனாலதான் சொல்றாரு, பூர்வ பாதைகள், அதாவது என்ன சொல்றாரு? வழியில நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து அவர்களில் நல்ல வழி எதுவென்று நீங்கள் என்ன பண்ணுங்க, அதிலே நடவுங்கள். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவ சபைகளிலே என்ன போதனை இருக்குது? உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை சிருஷ்டிகரை தேடு, சிருஷ்டிகர விசுவாசி, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நட, அவரை கீழ்ப்படி, அவரை நம்பு, அவர் விசுவாசி. அதை தான் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்தவ சபைகளில் அதைத்தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கிறாங்களா? சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் வசனம் 8. சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனம் 8 படிங்க. 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை சகரியாவுக்கு உண்டாகி, அவர் சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அவர் என்ன சொல்றாரு? சில ஆலோசனை, நீ எப்படி வாழணும், இந்த பூமியில நீ எப்படி வாழணும், அவனவன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து உண்மையாய் நியாயம் தீர்த்து விதவையும் திக்கற்ற பிள்ளையும் பரதேசியும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும் உங்களில் ஒருவன் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்துக்கு தீங்கு நினையாமலும் இருங்கள். அல்லேலூயா. ஒருவனும் தன் சகோதரனுக்கு இருதயத்திலே தீங்கு நினையாமல் இரு. எப்படி சொல்றாரு பாருங்க. இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சகோதரி சொல்லும் போது சொன்ன, நீ நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறாங்க, ஆனா இது புரியுதான்னு தெரியல உங்களுக்கு. நீ நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறாங்க, ஆனா அவங்களோட நீ நல்லா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன்? நீ அப்பப்போ போய் நீ கேட்டுனா, பாவம் நான் உதவி செய்தேன், பாவம் வந்து நின்றுச்சு நான் உதவி செய்தேன், என்கிட்ட தான் வந்து நிற்கும் எதுனா. அல்லேலூயா. நீ அந்த நிலைமையில இருந்தா சந்தோஷப்படுகிற இருதயம் இந்த உலகத்தினுடைய இருதயம். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்றார் பாருங்க, பூமியில் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணுகிறவர் நான். அல்லேலூயா. சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிற மகத்துவம் உள்ள தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நான் சொல்றேன், பெற்ற தாயும் தகப்பனும் நீ நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா அதுக்கு முன்னாடி கர்த்தர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது யாருன்னா கர்த்தர் ஒருவர் தான். அல்லேலூயா.
வேற யாரும் இல்லை. அந்த அதை கேட்டது அந்த சகோதரி விழுந்து விழுந்து சிரிக்குது. ஆமாயா, அல்லேலூயா. அத அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, யாக்கோபை பாழான தேசத்திலும் மூளையிடுகிற தேசத்திலும் அவாந்திர வெளியிலும் தெரிந்து கொண்ட அதே தேவன் நம்மையும் தெரிந்து கொண்டு ஒரு ஆசீர்வாதமாய் வாழும்படிதான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன்னு விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இது அவர் சொல்றாரு. ஆனா அதுல சில இது இருக்குது. எப்படி வாழணுமா? இருதயத்திலே தீங்கு நினையாமல் ஒருவனுக்கு மற்ற யாருக்கு நீ உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக. அல்லேலூயா. நான் போனை போட்டு பேசுறது, தேவையில்லாத பேசுறது நிறைய குறைச்சிட்டேன். அது குறைச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம அறியாம நம்ம பேசும்போது, உதடுகளுக்கு காவல் வைக்காதபடி நம்ம பேசும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நிறைய சஞ்சலம் இருக்குது, நிறைய போராட்டங்கள் இருக்கு, நிறைய ஆசீர்வாதத்துக்கு நிறைய குறைவு இருக்குது. பார்க்காமே குற்றப்படுத்திடுவாங்க. ஆமா, எனக்கு தெரியும். என்னது? என்ன தெரியும் உனக்கு? அல்லேலூயா. எனக்கு அப்பவே தெரியும். என்ன அப்பவே தெரியும்? பெரிய தீர்க்கதரிசியா? அல்லேலூயா. உன் பொழப்பே பார்க்க முடியல, அடுத்தவன் பொழப்பே பார்த்து நிற்க. அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எது அனாவசியமான பேச்சு பேசும்பொழுது தேவன் அதை கவனிக்கிறார். அல்லேலூயா. அப்ப அதை கவனிக்க மனதில்லாதபடி, தங்கள் கேளாதபடி தங்கள் செவிகளை அடைத்துக் கொள்ளுகிறார்கள். அப்ப உபதேசம் என்ன பண்ணுது? அவர்களுக்கு கசப்பா இருக்கிறது. உபதேசம் எப்படி இருக்குது? கசப்பா இருக்கிறது. அந்த உபதேசம் கசப்பா இருக்கிறது. ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? சங்கீதம் 78:1-2 என்ன சொல்றாரு? 78:1-2 படிங்க பாருங்க. என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள். அல்லேலூயா. ஜனங்களே, என் ஜனங்களே, எப்படி ஆரம்பிக்கிறார்? என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு செவியை சாயுங்கள், என் வாயை ஓமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்தின் மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். கர்த்தர் படிக்கும் பொழுது கர்த்தர் எப்படி ஒவ்வொரு பரிசுத்தவானையும் வழி நடத்தி அவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார் என்பதை, அந்த மறைபொருள்களை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று அவர் சொல்கிறார். அல்லேலூயா. அவர் வெளிப்படுத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவனை பார்த்தீங்கன்னா அவர் பாருங்க, என் செவியை சாயுங்கள், பூர்வ காலத்து மறைபொருள்களை நான் வெளிப்படுத்துவேன், என் வாயின் வசங்களுக்கு என்னுடைய செவியை சாயுங்கள் என்றாரு. ஆனா இதுக்கு செவி கொடுக்கல. இது அவன் என்ன பண்றான்? ராகேலை பார்த்த உடனே அவன் என்ன பண்றான்? மதிமயங்கி போய் என்ன பண்றான்? அவளுக்காக 7 வருஷம் வேலை செய்யறேன்னு சொல்றான். அந்த 7 வருஷம் அந்த வாலிபத்தினுடைய நாட்கள் அவனுக்கு என்னவா இருந்தது? கொஞ்ச நாளாய் தோன்றினது அவனுக்கு. அப்போ அவர் எப்படிப்பட்டவனா இருந்தானா? ஒரு அடிமைத்தனத்துல போய் அவன் சிக்கி இருந்தான். யாரு? யாக்கோபு ஒரு அடிமைத்தனத்துல சிக்கி இருந்தான். பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. உபாகமம் 26ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. அவர் காணிக்க கொண்டு வரும்போது, நீங்க எப்படி காணிக்க கொண்டு வைக்கணும்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணிக்க போடுவாங்க. அந்த காணிக்க கொண்டு போடும்போது நீங்க எப்படி சொல்லி போடணும்னு அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது ஆசாரியன் 4:5, அப்பொழுது ஆசாரியன் அந்த கூடையை உன் கையில் இருந்து வாங்கி அதை உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்திற்கு முன்பாக வைக்க கடவன். அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், படிங்க. என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானா இருந்தான். போதும் பாருங்க, அது போதும். என் தகப்பன் யாருக்கு எதுக்கு நேரா இருந்தான்? அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாய் அவன் இருந்தான். யாக்கோபை பத்தி அது சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு
சீரியா தேசத்துல அடிமைப்பட்டிருந்து ஒரு அழிவுக்கு நேரான இருந்தானா யாக்கோபு. அல்லேலூயா. அவன் எப்படிப்பட்ட அடிமைத்தனத்துல இருந்தா லாபான் இடத்துல இருந்தா. லாபான் சொல்றான் இல்லையா, உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு சொன்னா இல்லையா, யாக்கோபை பார்த்து சொன்னா இல்லையா, உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆனாலும் ஈசாக்குடைய பயபக்திக்கிற உரியவர் என்னோடு இராமல் போனா என்னை அழிச்சிருப்பான். அல்லேலூயா. அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தான் இருந்தான். ஆனா என்னன்னா பாத்தீங்கன்னா, அவனை கண்ணின் மணியை போல காத்து நடத்தினார். அவர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு கூட இருந்ததில்லை. அவனை ஒரு குதிரை வனாந்தரத்தில் நடத்துவது போல அவனை நடத்தி கொண்டு வந்தார். பாலான தேசத்திலும் ஊழிடுகிற தேசத்திலும் அவாந்தர வெளியிலும் இருந்து அவனை கொண்டு வந்தார். ஆனா அவனை கொண்டு எப்படி பண்ணாரு, பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் அவனை ஏறி வர பண்ணினார். அல்லேலூயா. ஒண்ணு மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் உங்களை சந்திக்கிறாரோ, கர்த்தர் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து, ஒரு வசனத்தின் மூலமாக, ஒரு வாக்கு தத்தத்தின் மூலமாக, ஒரு பிசாசின் கிரிகளிலிருந்து, கடன் பிரச்சனைகளிலிருந்து, பலவிதமான போராட்டங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்கி தேவன் சந்திக்கிறாரோ, அன்றைக்கு நீங்க தேவனுடைய பிள்ளையாய் மாறி போகிறீர்கள். அல்லேலூயா. அது மாற்றவே முடியாது. எதை மாற்ற முடியாது? நீங்க தேவனுடைய பிள்ளை, அவர் குடும்பத்தில் ஒருத்தர் ஆயிட்டீங்க, அவருக்கு சொந்த பிள்ளையா மாறிட்டீங்க. அதை ஒரு என்னைக்கு இயேசு என்னுடைய ரட்சகர், என்னுடைய மீட்பர் என்று என்னைக்கு நீங்க அறிக்கை எடுக்கிறீர்களோ, அன்னைக்கு நீங்க அவருடைய பிள்ளையாக மாறி போய் விடுகிறீர்கள். அல்லேலூயா. ஆனா ஒண்ணு, அவரை தவிர வேறு ஒண்ணு உங்களை கவர்ந்து இழுத்துச்சுன்னா நீங்க அதுக்கு அடிமைப்பட்டு அதன் மூலமாக நீங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறீர்கள். அல்லேலூயா. அப்ப அதனால வர்ற பாடுகளுக்கு யார் காரணம்? அந்த பாடுகளுக்கு, அந்த துன்பங்களுக்கு தேவனுக்கு முதலிடம் கொடுக்காதபடி, தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்காதபடி, தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடி வேற ஒன்று உங்களை கவர்ந்து இழுத்து இருந்தா நீங்கள் அதுக்கு அடிமைப்பட்டு அந்த அடிமைத்தனத்தின் மூலமாக வருகிற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் எல்லாத்துக்கும் என்ன யார் காரணம்? நாம தான் காரணம். அல்லேலூயா. தேவன் அவ்வளவு பெரிய வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு. இவன் போய் தானா என்ன பண்றான்? குழியில விழுகிறது, பள்ளத்துல விழுகிறது, அடிமைத்தனத்துல போய் சிக்கிறது. அதெல்லாம் யார் பண்றது? நாம பண்ணுவது. தேவனுக்கு அது விருப்பம் இல்லை, தேவனுடைய சித்தம் இல்லை. அல்லேலூயா. அவர் சொல்றார், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக செய்வேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்றார். அல்லேலூயா. நிச்சயமாகவே என்றார். மாற்றமே இல்லை. என்னால முடியாதது ஒண்ணு இல்லை, என் கரம் குறுகி இல்லை, நான் ஆசீர்வதிப்பேன். அப்பேற்பட்ட மகிமைக்கு சொந்தக்காரர் தான் நம்முடைய கர்த்தர். நம்முடைய புத்தியில எதனா ஒன்று உட்கார்ந்து இருந்து வேற ஏதாவது அதை நம்ம கவர்ந்து இழுத்திருந்தா அதன் மூலமா வருகிற உபத்திரவங்கள், துன்பங்களுக்குள்ள யார் காரணம்? நாம தான் காரணம். அல்லேலூயா. வேற ஏதாவது உங்களை கவர்ந்து இழுக்கும் பொழுது, வேற ஏதாவது உங்களுக்கு ஒரு நம்ம கவர்ந்து இழுக்கும் பொழுது, கவர்ந்த நம்மளை கீழே தள்ள போகும்போது கர்த்தரை நினைக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம சும்மா மீட்டலைங்க, சும்மா மன்னிக்கலைங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள்லாம் சும்மா இலவசமா கிடைக்கல. அல்லேலூயா. வர வியாழக்கிழமை நான் தான் பேச போறேன். அப்ப சொல்றேன் எப்படி நம்மளை மீட்டெடுத்தார். அல்லேலூயா. எப்படி மீட்டெடுத்தார் அன்னைக்கு நான் பேசுறேன். சும்மா ஒன்று நம்மளை மீட்டெடுக்கல, அதற்கு அவர் செய்திருக்கிற காரியங்கள் எல்லாம் வியாழக்கிழமை நான் எடுத்து பேசுறேன். இப்போ அவன் எதுக்கு நேராக இருந்தான்னா அழிவுக்கு நேராக சீரியா தேசத்தானா இருந்தான். சீரியா தேசத்துக்கு ஓடி போய் லாபானோடு சஞ்சரித்து லாபானுக்கு அடிமைத்தனத்தில் இருந்தான். அவர் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு பாருங்க, தீர்க்க தரிசிகள் மூலமாய் அவர் பேசுகிறார். ஓசியா தீர்க்க தரிசனம் 12:12 பேசுறார் பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க, 12:12 ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்துல யாக்கோபை பத்தி சொல்றாரு. யாக்கோபு எப்படி இருந்தானா பல வருஷங்களுக்கு பின்னாடி சொல்றாரு. ஒரு 1000 வருஷம் 1500 வருஷத்துக்கு பின்னாடி சொல்றாரு. யாக்கோபை பத்தி சொல்றாரு. யாக்கோபை பத்தி என்ன சொல்றாரு? யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடி போய் எங்க போனா, யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடி போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஆடுமை ஊழியம் செய்து,
அல்லேலூயா. யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடி போய் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். அல்லேலூயா. சொல்றாரா இல்லையா? மனசுல வச்சிருந்து சொல்றாரா இல்லையா? யாக்கோபு எப்படிப்பட்டவனா இருந்தா? சீரியா தேசத்துக்கு ஓடி போய் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் பண்ணான். வாலிபனை உன் வாலிபத்தில் சிருஷ்டிக்கிற நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பே. இளவயது வாலிபமோ மாயை, இளவயது வாலிபமோ மாயை. ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக அடிமைத்த. எனக்கு வேலை செய்யல, அவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்தேன், எனக்காக வாழல, அவனுக்காக வாழ்ந்தான். அவனுக்கு எது கவர்ந்து எடுத்ததோ அதற்காக வாழ்ந்தான். அதற்காக வாழும் பொழுது அவன் அடிமைப்பட்டு கிடந்தான். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நம்மளை சிருஷ்டித்து சொல்றாரு, பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்றாரு. ஆனா அவன் அடிமைத்தனத்துல இருந்தான். அல்லேலூயா. அவர் சொல்றாரு அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறவர்கள் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறவர் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பான். உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிறவன், உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணுகிறவர். கர்த்தரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது, பர்வதங்களை உருவாக்குகிறவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய இருதயத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வருகிறோம் அவராகி அவருடைய நாமம் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா. அப்பேற்பட்ட மகிமையின் தேவன் யாக்கோபை அழைச்சி அவனை ஆசீர்வதிச்சு அவனுக்கு அவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவன் ராகேலால கவர்ந்து இழுக்கப்பட்டு பிற்காலத்துல சொல்றாரு, யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடி போய் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக அடிமைத்தான், எனக்காக வாழல என்றார். அல்லேலூயா. ஆனா ஒரு கட்டத்துல தேவனுடைய வாக்குத்தத்தம் மாறாது. நல்லா நீங்க கவனிக்கணும். அவருடைய உபதேசம் கசப்பா இருக்கலாம், அவருடைய உபதேசங்கள் நமக்கு பிடிக்காம இருக்கலாம். ஏன்னா அதை செய்யாதுன்றாரு, பரிசுத்தமாயிருன்றாரு, நீதியாயிருன்றாரு, இரக்கம் பாராட்டுறாரு, உதவி பண்ணுன்றாரு, மற்றவனுக்கு உதவி பண்ணுன்றாரு, இரக்கம் பாராட்டு, தயவு பாராட்டு, கருணை பாராட்டு, விரல் நீட்டாத, அவமானப்படுத்தாத, குற்றப்படுத்தாத, கலகம் பண்ணாத, பிரிவினை பேசாத, ஒரு போன் எடுத்து நீ பேசி ஒரு குடும்பத்தை கெடுக்காத, இதெல்லாம் சொல்றாரு. என்னால எப்படி முடியும்? அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குத. அல்லேலூயா. நீதிமொழிகளை சொல்லுது, அவங்க ஒருத்தரை விழ பண்ணாது இருந்தா அவன் தூங்க மாட்டான். யாரையாவது விழ பண்ணணும். மனுஷனுடைய சுபாவம் திருக்குள்ளதும் கேடுள்ளதும் தேவனுக்கு விரோதமான காரியமா இருக்குது. அதெல்லாம் செஞ்சாதான் அவனுக்கு தூக்கம் வருது. ஆனா இதெல்லாம் செஞ்சா நீ வந்து பாவி, நீ நித்திய நரகாக்கினிக்கு பாத்திரமா, அதை செய்யாதன்னு சொன்னா அவரு சொல்றாரு, இதை செய்யாத அதை செய்யாதன்றாரு. நான் இந்த பூமியில நான் எப்படி வாழ்றது, எப்படி நான் வந்து சந்தோஷமா இருக்கிறது? நான் இதெல்லாம் செஞ்சாதான் நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஆனா மனித சுபாவம் அப்படிப்பட்ட சுபாவமா இருக்கிறது, கசப்பா இருக்கிறது. அப்படி அவருடைய உபதேசங்கள் கசப்பா இருக்கிறது. அதனாலதான் என்ன பண்றாங்க, அந்த உபதேசத்துக்கு தோலை விளக்குகிறது. முடியாது, பிள்ளைங்க சொல்றதால முடியாது. இதை சாப்பிடுமா, பாகக்காய் உடம்புக்கு நல்லது, முடியாது. தோலை திருப்புதா இல்லையா? தேவனுடைய உபதேசங்கள் பிடிக்கிற மனுஷனுடைய சுபாவத்துக்கு, அது பாவ சுபாவத்துக்கு அது என்ன பண்ண முடியல, ஒத்து வரல. வேற காரியங்கள் எல்லாம் இருக்குது. அப்படியே வந்து என்ன பண்ணுது, அப்படியே வலிச்சு இழுக்குது. ஒரு காந்தம் போல அவனை வலிச்சு இழுத்து ஒட்டிக்குது. அந்த காந்தத்தோட போய் இவன் ஒட்டிக்கிறான். அல்லேலூயா. இரும்பு எப்படி காந்தத்தோட ஒட்டுதோ அது போல இவன் அந்த பாவத்தோடு, பாவ பழக்க வழக்கங்களோடு என்ன பண்றான், போய் பச்சைக்குன்னு ஒட்டிக்கிறான். அல்லேலூயா. இதான் மனித சுபாவம். அதனாலதான் என்ன பண்றான், அவர் வந்து இதெல்லாம் தயவு பாராட்டுன்றாரு, அன்பு கூறுன்றாரு. இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. அல்லேலூயா. இப்படி இருந்தா நம்மள பொழைக்க நான் எப்படி வாழ்றது? அல்லேலூயா. நான் வாழணும். உன்னை வாழ வைக்கிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. நீ நினைக்கிறதை விட நீ நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர் ஒருவர் இருக்கிறார். கண்ணின் மணியை போல நான் ஒருவனை காத்தேன்றாரு. அல்லேலூயா. கண்ணின் மணியை போல நான் உன்னை காத்திருக்கிறேன்றாரு. ஆழமான அன்பு. அவருடைய அன்பின் அகலமும் ஆழமும் நீளமும் உயரமும் இன்னும் நம்ம கண்டுபிடிக்கணும்.
அப்படி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, அப்படி தேட ஆரம்பிச்சிட்டோம்னா, அவருக்கு சமீபத்து போக ஆரம்பிச்சிட்டோம்னா, அவருக்கு கிட்டி போயிட்டோம்னா, அவரை நெருங்கி போயிட்டோம்னா, அந்த அன்பிலிருந்து எவரும் பிரிக்க முடியாது. அதான் சொல்றாரு பவுல், கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? மரணம் கூட பிரிக்க முடியாதுன்றார். அல்லேலூயா. மரணம் கூட பிடிக்க முடியாது. அந்த அன்பினாலதான் அவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை நம்ம மேல போடுறாரு. அல்லேலூயா. அதை யாரு பார்க்க? வாக்குத்தத்தை எனக்கா? எனக்கு இதுல தகுதியா? எனக்கு இது தகுதியா? நாம நினைக்கிறோம். ஆனா அவர் சொல்றாரு, நீதான் இதுக்கு தகுதி. அல்லேலூயா. நீதான் இந்த வாக்குத்தத்துக்கு தகுதி. உன்னதான் உனக்கு தான் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறேன். உன்னதான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். உன்னதான் பூமியில் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ண விரும்புகிறேன். பூமியில இருக்கிற உயர்வான கொடுமையான அற்புதமான மிக உயர்ந்த ரகமான சாப்பாடு உனக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. காக்கை குஞ்சுகளை பறவைகளை கவனித்து பாருங்கள். அவர் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்க்க வைக்கிறதும் இல்லை. அவர்களில் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். நான் பிழை பூட்ட முடியும், அவர்களை பிழை பூட்டுறேன், உன்னையும் பிழை பூட்டுவேன். ஆனா நீ கீழ்படுகிறியா? என் பாதத்தில் இருக்கிறியா? என்ன நல்ல பங்காளி தெரிஞ்சிருக்கிறியா? என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறியா? என்னை விசுவாசிக்கிறியா? எனக்கு மகிமையை செலுத்துகிறியா? எனக்கு கனத்தை செலுத்துகிறியா? எங்க இருக்குது அது? அதுக்கெல்லாம் டைம் இல்லை, அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. ஆனா அவனை அந்த வாக்கு தத்தத்தை கேட்டு அவன் கீழ்ப்படியாம இருந்து கூட அந்த வாக்கு தத்துவம் மாறாததா இருந்தது. ஹல்லேலூயா. ஒரு கட்டத்தில் அவன் பாடுகளை அனுபவிச்சு திருப்பி கர்த்தரிடத்துல அவன் திரும்பி வருகிறான். ஹல்லேலூயா. அப்ப திரும்பி வரும் பொழுது அவன் என்ன பண்றாரு? அவர் அரவணைத்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 34 எடுங்க. சங்கீதம் 34 11-20. போதும், ஒரு நிமிஷம் இருங்கம்மா. 11-12 இல்லையா? அவர் என்ன சொல்றாரு? பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு நான் போதிப்பேன். அடுத்த சொல்றாரு பாருங்க, நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை. என்ன சொல்ற? அபேட்சிக்கிறதுனா என்ன? அபேட்சிக்கிறதுனா என்ன? விரும்பாதவன் யார்? யாது? விரும்பாதவன் யார்? அவர் சொல்றாரு, நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை விரும்பாதவன் யார்? எல்லாத்தையும் விரும்புறோம். அல்லேலூயா. நன்மையால் என் வாயை திருப்தியாக்க வேண்டும். ஜீவனை விரும்புறோம். நன்மையா வாழணும், ஜீவனோடு இருக்கணும், நீடித்த நாட்களை நான் வாழணும்னு விரும்புகிற நாம எப்படி வாழணுமா? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அல்லேலூயா. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அல்லேலூயா. என்ன ஒரு தீர்மானம் நான் எடுத்தேன். என்ன போதிக்கிறோமோ, மேல நின்று என்ன பிரசங்கம் பண்றோமோ அதன்படி வாழ வேண்டும். அல்லேலூயா. அதன்படி வாழ்ந்தாதான் அந்த பிரசங்க இருதயத்தில் கிரியை செய்யும். அல்லேலூயா. பிரசங்கிக்கிறவனை கீழே இருந்து பார்க்கிறவங்க கவனிப்பாங்க, அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியும். அல்லேலூயா. எங்க பார்க்கிறேன்னு பார்ப்பாங்க, தெரியும். ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் என்பது எனக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, முதல்ல நான் தீர்மானம் பண்ணது என்ன, விசுவாசத்தை போதிக்கிறோமா, விசுவாசத்தோட வாழணும். அல்லேலூயா. பரிசுத்தத்தை போதிக்கிறோமா, பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அதை விரும்பல. அல்லேலூயா. அப்போ பாத்தீங்கன்னா அவர் என்ன கேட்கிறார்? அப்ப யாருடைய ஜெபம் கேட்கப்படுது? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு
திறந்திருக்கிறது. அப்போ ஒரு கட்டத்துல யாக்கோபு தேவனை விசுவாசிக்கிறான். அதனால அவன் என்ன பண்றான், தேவன் அந்த ஆசீர்வாதத்தை அவன் மேல இருந்து விலக்கல. தேவன் ஒரு தடவை சொல்லிட்டாருன்னா, ஒரு மனுஷன் மேல ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்துட்டார்னா, அவனை நேசித்தார்னா, அவர் கொடுத்ததை திருப்பி வாங்க முடியாது. கர்த்தர் நம்மள மாதிரி இல்லை. நாம என்ன பண்றோம், ஒரு மேனேஜரை போட்டுட்டு மேனேஜர் சரியில்லைன்னு அவனை வேலையை விட்டு தூக்கிட்டு வேற மேனேஜரை போடுறான். ஆனா ஆண்டவர் அவனை விட மாட்டார். அல்லேலூயா. அவனை சரி பண்ணி அவனை திருத்தி அந்த ஆசீர்வாதத்தை அவன் மேல வச்சு அந்த ஆசீர்வாதத்தை அவன் அனுபவிக்காம விட மாட்டார். அல்லேலூயா. ஆனா நாம அந்த ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பின் ஆண்டவரை நாம புரிந்து கொண்டு என்ன பண்ண, அவரை விட்டு விலகாமல் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாத்தீங்களா, ஏசாயா 59:1-2 சொல்றாரு, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போவதும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமும் இல்லை. அல்லேலூயா. உன் ஜபத்துக்கு சொல்றாரு இல்லையா, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போவதும் இல்லை, அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. அல்லேலூயா. அவருடைய செவிகள் மந்தமால, அவர் நம்ம மேல நோக்கமா இருக்கிறார். நம்ம மேல என்னவா இருக்கிறார், அவரு நோக்கமா இருக்கிறாரு. நம்ம ஜபத்தை கேட்கிறாரு, ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறாரு. என்னுடைய கை குறுகி போகல, என்னால ரட்சிக்க முடியும். ஏன்னா என் கை வானங்களை விரல்களால் விரித்த கரம் என்னுடைய கரம், என்னுடைய கை குறுகி போவதில்லை என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ எது நம்முடைய ஜபத்திற்கு, எது தேவனிடத்திலே நாம் போய் பெற்றுக்கொள்ள தடையா இருக்கிறது, எது? அவர் சொல்றார், உங்களுடைய அக்கிரமங்களை. அல்லேலூயா. வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியாம அனுபவிக்க முடியாம இருப்பதற்கு எது தடையா இருக்கிறது? நம்முடைய அக்கிரமங்களே. அல்லேலூயா. ஏசாயா 59:2 சொல்லுது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போவதும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்கள் உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே, பாவங்கள் செவி கொடுக்கப்படாதபடிக்கு மறைக்கிறது. அல்லேலூயா. பாவம் பெரும் பிரிவினை. தேவனுக்கு நமக்கு நடுவே அந்த அக்கிரமமும் பாவமும் நம்ம பிரிக்கிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அல்லேலூயா. இதை நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கிட்டா போதும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர் என்னை கண்டடைவார்கள். அல்லேலூயா. என்னை சிநேகிக்கிறவர்களே சிநேகிக்கிறேன். அப்போ நண்பனா இருக்கும்போது 15 கிலோமீட்டர் சைக்கிளை கூட்டிட்டு போய் சினிமா பார்த்துட்டு திருப்பி 15 கிலோமீட்டர் நான் தான் மிதிச்சுட்டு வந்து அவனை வீட்டில் விடணும். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு போனோம். அந்த காலத்தில் நண்பன் சிநேகித்தேன். அதனால் அவனுக்கு என்ன பண்ணேன், சைக்கிள் ஓட்டினேன். அவனை பின்னாடி உட்கார வச்சு. ஒரு மனுஷனே ஒரு சிநேகிதனுக்கு இவ்வளோலாம் செய்ய முடியும்னா, என்னை சிநேகிக்கிறவர்கள் நான் சிநேகிப்பேன்னா, சிநேகிச்சுட்டு சும்மா விட்டுருவாரா? தூக்கி சுமக்கிற தேவன். அதை சொல்கிற, கழுகு தன் கூட்டை கழித்து குஞ்சுகளின் மேல் அசைவாடி அவளை தன்னுடைய செட்டரின் மேல் வைத்து சுமந்து 32 படித்தோம் இல்லையா? நம்ம சிநேகிக்கிறவர்களை, தேவன் தன்னை சிநேகிக்கிறவர்களை எப்படி சிநேகித்து எப்படி ஆசீர்வாதமாக அவர் வைத்திருந்தார். அல்லேலூயா. ஆனா பாவமும் அக்கிரமும் தேவனுக்கு நமக்கு நடுவே என்ன பண்ணுது, பிரிவினையை உண்டாக்குகிறது. ஆபிரகாம் சொல்றாருல, அந்த ஐஸ்வர்யம் சொல்றான்ல, லாசருவை கீழே உயிரோடு அனுப்பி அவனுக்கு மேல நடக்கிறதெல்லாம் சொல்லுன்றான். அப்ப சொல்றாரு, முதல்ல என்ன சொல்றான், அந்த லாசரு சுண்டு விரல்ல தண்ணியை தோச்சி ஒரு சொட்டு என் நாக்கில் வையோன்றான். அப்போ என்ன சொல்றாரு ஆபிரகாம், உனக்கு எனக்கு நடுவு என்ன இருக்குது, பெரும் பிளவு இருக்குது. அல்லேலூயா. பெரும் பிளவு இருக்குது. அந்த அக்கிரமங்களே நமக்கு அவருக்கு நமக்கு முன்பாக என்னவா இருக்குது, மறைக்குது. அவர் செயல்பட முடியாதபடி நம்முடைய அக்கிரமங்களும் பாவங்களும் கீழ்ப்படியாத சுபாவங்களும் ஜென்ம சுபாவங்களும் பாவ சுபாவங்களும் அவர் செயல்பட முடியாம தடுக்குது. ஆனா ஒரு கட்டத்தில் யாக்கோபு மனம் திருந்திட்டான்.
அல்லேலூயா. மனம் திருந்திட்டான், அதனால தேவன் அவனை ஆசீர்வதித்தார். நான் இப்போ சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையிலே வேற ஏதாவது நம்மை கவர்ந்து இழுத்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை, அது தேவனுக்கு விரோதமான காரியமாக இருந்தால் நாம மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டாம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய அக்கிரமங்களும் பாவங்களும் அவருக்கு செவி கொடுக்க முடியாதபடி, அவர் முகத்தின் ஒளியை நம்ம மீது பிரகாசிப்பிக்க பண்ண முடியாதபடி ஆசீர்வாதத்துக்கு அது தடையாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால்தான் சொல்றாரு, பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்க தரிசிகள் மூலமாக தன்னுடைய திரு உலகத்தை அவர் சொல்றாரு, தன்னுடைய இருதயத்தை திறந்து சொல்றாரு, நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று இதையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இதை படிக்கணும். சும்மா சபைக்கு வந்துட்டு என் தள்ளி கை வச்சிட்டாரு எனக்கு நல்லா ஆயிடும்னா அல்லேலூயா. நான் போய் விசுவாசிக்கணும், நான் படிக்கணும், நான் பேசணும், அவர் ஆராதிக்கணும், நான் துதிக்கணும், அவருக்கு நேரத்தை செலவு பண்ணணும், அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளணும், அவரை சிநேகிக்கணும், அதிகாலையில் தேடணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க பாஸ்டர் தலையில் கை வச்சிட்டா எல்லாம் மாறி போயிடுன்ட்டு. தலைமுடி தான் கொட்டும். இது சொன்னால் கோவம் வரும் உங்களுக்கு. அல்லேலூயா. சொன்னா கோபம் வரும். நான் எதுவும் பண்ண வேண்டியது இல்லைன்னா அவரு எதுவும் பண்ண வேண்டியதில்லை, நீங்க பண்ண வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. நீங்க பண்ண வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது, அதை சொல்லித்தரதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். அல்லேலூயா. அதை சொல்லித்தரதா எங்க வேலை. அப்படின்னு தலையில கை வச்சா எல்லாம் நல்லா இருந்தா பாஸ்டர் ஊர் ஊரா போய் எல்லாம் தலையில கை வச்சிடலாமே. அல்லேலூயா. இது பிடிக்கலையா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. அல்லேலூயா. அவர்தான் சொல்றாரு, மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா, மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. மாம்சம் எல்லாம் அழிந்து போகிற மாம்சம். இது என்ன மாம்சம்? 20 ஒரு மாதிரி இருக்குது, 60 ஒரு மாதிரி இருக்குது, 20 ஒரு மாதிரி இருக்குது, 60 சரீரம் என்னாவது மாறி போகுது. ஆனா இயேசு விசுவாசிக்கும் போது அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரித்துக் கொள்ளும். அல்லேலூயா. இந்த அழிவுள்ளதை அவர் அழியாமையாய் மாற்றக்கூடிய வல்லவர். அழிவுள்ளதை தான் கவர்ந்து இழுத்துச்சு. யார? யாக்கோப. கர்த்தரை மறக்கடிச்சிச்சு, துன்பங்களை அனுபவிக்க வச்சது, பாடுகளை அனுபவிக்க வச்சது. சரீரம் 20 இருக்கிற மாதிரி 60 இருக்காது. ஆனா 20 வாலிபனை உன் வாலிபத்தில் சிருஷ்டிகரை நினைச்சா அழிவுள்ளது அழியாமையை தரித்துக் கொள்ளும். அல்லேலூயா. 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 புரியுற மாதிரி சொல்லியிருக்கிற கர்த்தர் இன்னும் உங்களை நல்லா விளங்க வைப்பார். அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்க தரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன் அவர். அல்லேலூயா. வழியில நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து அவைகளிலே நல்ல வழியிலே நடவுங்கள். அல்லேலூயா. தொடரும், அடுத்த வாரமும் தொடரும். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.